அண்மை செய்தி. நேற்று பெய்த கனமழை காரணமாக சென்னை ஆவடி அருகே சேக்காடு ரயில்வே சுரங்கப்பாதை மழைநீரால் மூழ்கி உள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதாகர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுதாகர், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருந்தது. அதன்படி ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது நேற்று பெய்து பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக ஆவடி, பட்டாவரம், திருநென்றவூர், அம்பத்தூர், பூந்தமல்லி, ஜமீன் கொரட்டூர் மற்றும் செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்திருக்கிறது. ஆவடி பகுதியில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக முக்கிய நெடுஞ்சாலைகள், பிரதான சாலைகள், குறுகிய சாலைகள் மழைநீர் தேங்கி ஆறாக ஓடி இருக்கிறது. சில இடங்களில் வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்து நிற்கிறது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டாபுரம், சேக்காடு சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் சேக்காடு, கோபாலபுரம், சென்ட்ரல் நகர், கரிமா நகர், ஆவடி, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய 6000க்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். அது குறிப்பாக மருத்துவ போன்ற அவசர கால தேவைகள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி மற்றும் மாற்றுப்பாதையில் சுற்றி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். எப்போதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாகவே இருந்து வருகிறது. தற்போது பட்டாபுரம், சேக்காடு சுரங்கப்பாதை மழைநீர் தேங்கி நிற்பதால் காவல்துறையினர் பாதுகாப்பு கருதி வாகன ஓட்டிகள் யாரும் உள்ளே செல்லாதபடி பேரிகார்டுகள் மூலம் தடுப்புகளை அமைத்து தற்போது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் மற்றும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.